ஹாய்! நீங்களும் என்ன மாதிரி ஒரு மூவி லவ்வரா? மலையாள மூவிஸ் பார்க்குறதுனா உங்களுக்கும் பிடிக்குமா? அப்ப நான் உங்ககிட்ட தாங்க பேசணும். நான் ரீசென்ட்டா மலையாளத்தில ரிலீஸ் ஆன நடன சம்பவம் அப்படிங்கிற மூவி பார்த்துருந்தேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. நல்ல ஒரு டீசென்ட் ஒரு என்டர்டெய்னரா நான் ஃபீல் பண்ணேன். அண்ட் இந்த மூவி வந்துட்டு காமெடி, ட்ராமா, த்ரில்லர் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணா கூட, இதில ரொம்ப காமெடி எலமெண்ட்ஸ் எல்லாம் இல்லாத மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் இந்த மூவி வந்துட்டு நல்ல ஒரு என்கேஜிங்கான ஒரு என்டர்டெய்னர். நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். இதுல என்னோட ஃபேவரட் ரோல் இந்த மூவில வந்துட்டு லிஜோ மோல் ஜோஸோடது. ஸோ அவங்க எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஆக்ட்ரஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அவங்களோட எல்லா சாய்ஸ் ஆஃப் மூவிஸுமே எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அண்ட் சிமிலர்லி இந்த மூவிலயுமே அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. அவங்களோட ஆக்டிங் ரொம்ப பியூட்டிஃபுல்லா, ரொம்ப ரிலேட் பண்ற மாதிரி இருந்தது. அண்ட் எல்லா எல்லா ரோல்ஸுமேங்க இதுல வந்து லைக் இது மெயினா ஒரு நெய்பர்ஹுட்ல நடக்கிற ஒரு விஷயம். லைக் ஒரு ஹவுசிங் அசோசியேஷன்ல நெறைய ஃபேமிலிஸ் இருப்பாங்க. ஸோ, அதுல இருக்கிற நெறைய கேரக்டர்ஸும் நம்மளால வந்து ரிலேட் பண்ண முடிஞ்ச மாதிரி, ஒரு ரொம்ப பொசெசிவான ஒரு ஒய்ஃப், ஹஸ்பண்ட் எப்ப பார்த்தாலும் சந்தேகப்பட்டுட்டு இருக்கிற ஒரு ஒய்ஃப் ஆகட்டும், அண்ட் ரொம்ப ஜாலியான ஒரு ஹஸ்பண்ட் ஆகட்டும், ரொம்ப டெரரான ஒரு ஹஸ்பண்ட் ஆகட்டும். ஸோ, இதுல பார்க்குற நெறைய விஷயங்கள் நம்மளோட லைஃப்ல கண்டிப்பா வந்துட்டு அந்த மாதிரி ரோல்ஸ் நம்ம வந்து கண்டிப்பா நம்மளுக்கு பக்கத்து வீடு, தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸு, நெய்பர்ஸு, லைக் நம்மளோட ஃபேமிலிலேயே சித்தி, சித்தப்பா அப்படி நம்மள வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பீப்பிளா தான் இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இது மெயினா பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கத்து பக்கத்து வீட்ல நடக்கிற ஒரு விஷயங்கள். ஸோ ஒரு ஃபேமிலி வந்துட்டு ஹஸ்பண்ட், ஒய்ஃபா எந்த அளவுக்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஹஸ்பண்ட் எப்படி ஒய்ஃப ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றாங்க. அவங்களோட ஒப்பீனியன்ஸ் அண்ட் தாட்ஸ்க்கு எவ்வளோ ரெஸ்பெக்ட் குடுக்குறாங்க. ஸோ ரொம்ப எப்படி ஈக்குவலா ட்ரீட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு ஃபேமிலி. அதே மாதிரி எல்லாருக்குமே ஒரு பிளெஸ்டான ஒரு ஃபேமிலி கிடைக்காதுல்ல. இன்னொரு ஃபேமிலி ஹஸ்பண்ட் எப்பவுமே முறைச்சிட்டே இருக்கிற மாதிரி, கொஞ்சம் சுடுமூஞ்சி மாதிரி. அண்ட் ஒய்ஃபுக்கும் அவங்களுக்கும் பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த மூவில சில விஷயங்கள டச் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப போல்டா பட்டதுங்க. லைக் எல்லாருமே ஃபேமிலி லைஃப்ல வந்து சந்தோஷமா இருப்பாங்கங்கிறது கிடையாது. அண்ட் எல்லாருமே ஃபேமிலி லைஃப்ல வந்து எல்லா விதத்திலயுமே சாட்டிஸ்ஃபைடா இருப்பாங்கங்கிறது கிடையாது. ஸோ அதுல வந்து அவங்க அந்த மாதிரி சாட்டிஸ்ஃபைட் இல்லாம இருக்கிற வைஃப்ஸ் அவங்க அத எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கிறது டச் பண்ண விதமாகட்டும், அண்ட் பிசிக்கல் வயலன்ஸ் பத்தி பேசினதாகட்டும், எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக் இந்த மூவில ஒரு சீன் வருங்க. லைக் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போடுவாங்க. ஸோ அந்த குழந்தை வந்து ரொம்ப அழும். "அப்பா ப்ளீஸ் வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை ரொம்ப அழும். ஸோ அந்த இதெல்லாம் பார்க்கும்போது ஆக்சுவலி வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போடும்போது, நம்மளோட அம்மா, அப்பா சண்டை போடும்போது, அந்த குழந்தைங்க எவ்வளோ எஃபெக்ட் ஆறாங்க. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு அது எந்த அளவுக்கு பெரிய ஒரு ட்ராமாவா இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப நல்லா கன்வே பண்ணியிருப்பாங்க. ஸோ நாட் ஜஸ்ட் இவங்களோட பொண்ணு, இவங்க பொண்ணுக்கு ஒரு 6 வயசு இருக்கும். ஸோ அதே மாதிரி அந்த பக்கத்து வீட்டு பொண்ணுக்கும் ஒரு 6 வயசு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவங்க அம்மா, அப்பா சண்டை போடும்போது இந்த பொண்ணு அழும்போது, அந்த பொண்ணுக்கு மட்டும் அது ட்ராமாவா இல்ல. இந்த பொண்ணு அழுறதுனால அவங்க ஃப்ரெண்டு அந்த குழந்தைக்கும் அது வந்து எந்த அளவுக்கு அது அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மூவில டச் பண்ண சில விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு நான் சொன்னேன்ல. ஸோ ஒன் சச் கைண்ட் இஸ் ஒரு பொண்ணு வந்துட்டு ஃபேமிலி லைஃப்ல சந்தோஷமா இல்லன்னா, ஷி வில் டாலரேட். செக்ஸ் லைஃப்ல அவங்க சந்தோஷமா இல்லன்னா, ஓகே டாலரேட் பண்ணிப்பாங்க. அண்ட் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து அவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கல, ஒரு அவங்களோட அவங்களோட ஒப்பீனியன வேல்யூ பண்ணல, ரெஸ்பெக்ட் பண்ணலனா கூட, ஒரு ஃபேமிலி ஆயாச்சு, ஒரு குழந்தை ஆயாச்சு, நம்ம அக்செப்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து இருப்பாங்க. பட் வேரஸ் இதுல வந்து பிசிக்கல் வயலன்ஸ் வர டைம்ல எந்த பொண்ணாலயுமே அது வந்து தாங்க முடியாது. லைக் அதாங்க லிமிட். ஸோ அந்த பொண்ணு அந்த மொமெண்ட்ல வந்து டெசிஷன் எடுத்துட்டு போறதாகட்டும், அதெல்லாம் ரொம்ப நல்லா காமிச்சிருப்பாங்க. எப்பவுமே வந்துட்டு வயலன்ஸ், பிசிக்கல் அபியூஸ் வந்துட்டு அது எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லயும் அக்செப்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது நம்மளுக்கும் தெரியும். என்னைக்கு ஒரு ஆள் வந்து ஒய்ஃப் அடிக்கிறதுக்கு கையை ஓங்குறாரோ, அதோட அவர் ஆணா இருக்கிறதுக்கே தகுதி இல்ல அப்படிங்கிறது மாதிரி நான் ஃபீல் பண்றேன். தி சேம் அப்ளைஸ் டூ வைஃப் ஆல்சோ. வைஃபும் ஹஸ்பண்ட அடிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்புன்னு நான் வந்து ஃபீல் பண்றேன். ஸோ அவங்க எடுக்கிற டெசிஷன் ஆகட்டும், இதுல காமிச்சிருக்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப நல்லா பட்டது. அண்ட் எனக்கு இந்த மூவில கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையிங்கா இல்லாம தோணுன விஷயம் வந்துட்டு, இந்த மூவியோட மியூசிக் ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்கும். பட் சில சீன்ஸ்க்கு அது அலைன் ஆகாத மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அண்ட் வேறஸ் சில ரோல்ஸ வந்து காமிக்கும்போது சில கேரக்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆக்சுவலி நம்மளுக்கு தெரியும்ல, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளால எப்பவுமே தேர்ட் பார்ட்டி வந்தா தான் சண்டை ஜாஸ்தியாகும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளால ஆக்சுவலி சண்டைகள் அந்த அளவுக்கு இருக்காது. லைக் அவங்க பேசி சார்ட் அவுட் பண்ணிட்டாங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. அதுல வேற ஆட்கள் இன்வால்வ் ஆகும்போது, தேர்ட் பெர்சன் வரும்போது, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்
வரும்போது தான் நெறைய மிஸ்கம்யூனிகேஷன், இன்டர்பிரிட்டேஷன் எல்லாமே நடக்கும். ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் வரும்போது அவங்களுக்கு குடுத்திருந்த பேக்கிரவுண்ட் மியூசிக் எல்லாமே வந்துட்டு ரொம்ப இம்ப்ரெசிவா ரொம்ப நல்லா இருந்தது. மத்தபடியா பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஒரு ஹாரர் மூவில வரக்கூடிய மியூசிக் மாதிரி எல்லாம் சில இடத்துல வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு. வேறஸ் அது அலைன் ஆகாத மாதிரி. அதர் தேன் தட் இந்த மூவில நடிச்ச எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. ரொம்ப நல்ல கேரக்டரைசேஷன் பிளேஸ் பண்ணதாகட்டும். அண்ட் யாஹ் நெறைய நல்ல விஷயங்கள் இருக்குது மூவில. நீங்க கண்டிப்பா பார்க்கணும். ஸோ இது என்னோட தாட்ஸ். இது வந்து நீங்க இந்த மூவி பார்த்தீங்களா? அப்படி இல்லன்னா நீங்க பார்த்துட்டு நீங்க என்ன மாதிரி ஃபீல் பண்ணீங்க? உங்களோட தாட்ஸ் என்ன மாதிரி இருந்தது அப்படிங்கிறத எனக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ டேக் கேர் எவ்ரிஒன். பாய்.